ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குமா? அப்போ அந்த கதைக்குள்ளே போகாமல் அருண்ட்டு ஒரு பையன் இருந்தானா. அவனுக்கு ஜூடோனா ரொம்ப பிடிக்குமா, குத்து சண்டைனா ரொம்ப பிடிக்குமா. அதை டிவியில் பார்த்து அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்களாம். அவங்க அம்மா அருணை ஜூடோ மாஸ்டர்கிட்ட சேர்த்து விட்டாங்களாம். அவனும் ஒரு மாதம் போச்சான். அப்புறம் ஜூடோ மாஸ்டர் அவன்கிட்ட அடுத்த வாரம் ட்ரிக்ஸ்லாம் சொல்லித்தரேன்னு சொன்னாங்களாம். அடுத்த நாள் அருண் ரொம்ப சந்தோஷத்தோட கார்லாம் வந்துக்கிட்டு இருந்தானா. அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். அதனால் அவனோட இடது கை போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து விடுதலை வாங்கி வீட்டுக்கு வந்தானா. ஜூடோ மாஸ்டர் எதுக்கு அருண் வரலன்னு கேட்டாங்களாம். விசாரிச்சா அடுத்து அவங்க வீட்டுக்கு போனாங்களாம். அருண் மாஸ்டரை பார்த்தோன்னா தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டானா. அருண் எனக்கு தான் இடது கையே இல்லையே, நான் எப்படி ஜூடோ கற்றுக்குவேன்னு கேட்டானா. குறைவை நேராக வைக்கிற கர்த்தரால முடியும்னு சொன்னாங்களாம். அப்போ என்னால் குத்து சண்டை கற்றுக்க முடியுமான்னு கேட்டானா. இது குறைவை நிறைவேற்றுற கர்த்தரால முடியும்னு சொன்னானா. நாளைக்கு கண்டிப்பாக அருண்னு சொன்னாங்களாம். அருணும் வந்தானா. எல்லா பசங்களும் ஆச்சரியமாக பார்த்தாங்களாம். அருணை அங்கே மாஸ்டர் ஒரு போட்டிக்கு அனுப்புகிறேன்னு சொன்னாங்களாம். எப்படி எனக்கு தான் ஒரு கையே இல்லையே, நான் போட்டிக்கு போவேன்னு கேட்டாங்களாம். குறைவை நிறைவேற்றுற கத்துறால ஒன்று ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்களாம். அடுத்து அவனும் போட்டிக்கு போய் ஜெயிச்சிட்டானா. அவள் ஓடி எப்படி மாஸ்டர் நான் ஜெயிச்சேன்னு கேட்டாங்களாம். இதுதான் கடினமான ஸ்டெப்பு. இதை தடுக்கணும்னா உன்னுடைய எதிராளி இடத்துக்கு வச்சு வளைக்கணும். வளர்த்தாதான் அவனால் ஜெயிக்க முடியும். அவன்கிட்ட தான் இடது கையே இல்லையே, எப்படி அவன் அதனால் உன்னை தாங்க முடியாமல் அவனும் தோற்று போயிட்டான்னு சொன்னாங்களாம். அதான் குறைவை நிறைவேற்றுற கத்துறால எல்லாமே முடியும் சொன்னேன் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களாம். குட்டீஸ், எனக்கும் நாணம் இல்லை, திறமை இல்லை ஒன்று நினைக்கிறீங்களா? ஞானத்தை உன்னோட திறமைய ஆண்டவர்கிட்ட கொடுங்க. தோழத்துக்கும் முயற்சி பண்ணுங்க. சரியா? ஷோ பண்ணுங்க, வெற்றி அடையலாம். ஓகே, இப்போ ஒரு வசனம் கற்றுக்கலாமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. இப்போ ஒரு பாட்டு கற்றுக்கலாமா? தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கென்றும் இல்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கென்றும் இல்லையே. தேவமைதான் இயேசுவே குறைவை நிறைவாக்குவார். தோல்வி என்றும் எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கு இல்லையே. பாட்டு, கதை, வசனம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சா? அடுத்த வாரம் சந்திப்போம். பாய்.